அதிமுக நட்சத்திர பேச்சாளரும் பிரபல நகைச்சுவை நடிகருமான செந்தில் குறித்து சமூக வலைதளங்களில் நேற்றிரவு முதல் தவறான தகவல் பரவி வருகிறது. இதுகுறித்து தேர்தல் பிரச்சாரத்திற்காக திருச்சியில் முகாமிட்டுள்ள நடிகர் செந்திலிடம் நமது செய்தியாளர் விஜயகோபால் மேற்கொண்ட நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். விஜயகோபால், அதிமுக நட்சத்திர பேச்சாளரும் பிரபல நகைச்சுவை நடிகருமான செந்தில் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான ஒரு தகவல் பரவி வருது. இதுகுறித்து அவர் என்ன கருத்து தெரிவிக்கிறார், அது என்னன்னு சொல்லுங்க. பிரபல நகைச்சுவை நடிகரான செந்தில் தற்பொழுது அதிமுகவிற்காக தீவிரமான பிரச்சார பணியில் ஈடுபட்டு வருகிறார். இது தற்பொழுது திருச்சி முகாமிட்டுள்ள அவரை பற்றி வரும் தகவல் பற்றி என்ன கூறுகிறார் என்பதை அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். சமூக வலைதளங்கள்ல நீங்க இறந்து விட்டதா ஒரு வேகமா கருத்து பரவிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? இதை பத்தி சொல்லணும்னா, அதாவது நம்ம பேசுறோம், அம்மா திட்டங்களை பத்தி பேசுறோம். அவங்க என்ன திட்டம் சொல்றாங்களோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது அவங்களுக்கு பிடிக்கல. சில குரூப்புக்கு பிடிக்காம, வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பிக்கு பிடிக்காம இருக்கும். அது நம்ம பார்க்குறோம்ல, பேப்பர்லாம் பார்க்குறோம், நம்ம தந்தி பேப்பர்லாம் பார்க்குறோம், இப்படி செய்தி வரும். இது வதந்தி. அதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா நேற்று நைட்டு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்தது. அப்படி ஒன்றும் நானும் பார்த்தேன். எனக்கு பார்த்தா சந்தோஷம்தான். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க, நண்பர்கள்லாம் கேட்டாங்க, நம்ம கட்சிக்காரங்க கேட்டாங்க, எல்லா தலைவர்களும் கேட்டாங்க, நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. நேற்று ஸ்ரீரங்கம் தான் கடைசியாக முடித்தேன். இப்போ இந்த கரகாட்டம் பாடுற படத்தில் இது ஒரு விளம்பரத்துக்காக பண்ணணுங்கிற ஒரு காமெடி பண்ணுவீங்க. அந்த மாதிரி இது நீங்க தான் உங்க விளம்பரத்துக்காக பண்ணிக்கிறீங்கன்னு ஒரு தகவல் பரவுது. அதை பத்தி என்ன சொல்றீங்க? நான் விளம்பரத்துக்கு போனா நான் இப்படி பண்ணுவேனா? மக்களிடையே அப்படி பண்ணக்கூடாது. அது அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. இப்ப இப்படி இது ஒரு ஈனத்தனமான புத்தி. அது பண்றது ரொம்ப தப்பு. அது ஜனங்கள் நல்ல பாடம் கற்பிப்பாங்க. அது அவங்களுக்கு பொறுக்கலை. அம்மா திட்டம் அவங்களுக்கு பொறுக்கலை. அது ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். அதாவது புரட்சி தலைவர் பாடியிருக்காரு, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் இருப்பவர் அப்படின்னு. இன்னைக்கும் பாருங்க, புரட்சி தலைவர் தான் நிற்கிறாரு. அந்த மாதிரி யாரும் பெருசா வாழ போறதில்ல. என்னைக்காவது ஒரு நண்பா அப்படிதான். அதுக்காக இப்படி இது பண்ணக்கூடாது. இப்ப நடிகை குஷ்பு பாத்தீங்கன்னா போராட்டங்கள்லாம் அதிமுக வெறும் சாதாரண போன் தான் கொடுப்பாங்க, ஆனா திமுக ஸ்மார்ட் போன் கொடுப்பாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அதுக்காக ஸ்மார்ட் போன் கொடுப்பாங்கன்னு எப்ப சொல்றாங்க. அதிமுக அம்மா சொன்னா நல்ல பொண்ணு தான் கிடைக்கும். அதுல எந்த இதுவும் கிடையாது. அம்மா சொன்ன திட்டங்கள் பாத்தீங்கன்னா என்னென்ன திட்டம் அது போற கடினாகுது. இப்ப அம்மா சொன்ன திட்டமும் கடினாகுது. அம்மா சொன்னதும் செய்வாங்க, சொல்லாததையும் செய்வாங்க. அதுதான் அம்மாட்ட இருக்கிறது. நடிகர் செந்திலை பொறுத்தவரை தன்னை பற்றி வரும் தகவல் அனைத்தும் தவறு. தனது ரசிகர்களும் சரி, தனது அனுதாபிகளும் சரி, தனது உறவினர் நண்பர்கள் யாரும் இதை பற்றி வருத்தப்பட வேண்டாம், தான் நலமாக இருப்பதாகவே நம்மிடம் தெரிவிக்கிறார். திருச்சியில் தந்தை டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் விஜயகோபால்.